ஹலோ ஹலோ சுரேஷ் சுரேஷ் கேட்குதுங்களா? சொல்லுங்க ரமேஷ், கேட்குது. கேட்குதுங்களா? அங்கே ஏதோ சத்தம் அதிகமாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே கிடைத்துள்ள நிலவரம் என்ன சுரேஷ்? சொல்லுங்கள் சுரேஷ், என்ன நடக்குதுன்னு போட்டு சொல்லுங்கள். தற்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அக்கா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்துக்காக மேங்கோ கட்சியின் சார்பாக வம்புமணியின் மனைவி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காவல்துறையினர் அவரை கைது செஞ்சு தரன்னு இழுத்துன்னு போயிருக்காங்க. கோமதாஸ் அவர்கள் சன் கட்சியின் எதிர்த்து அறிக்கையை விட போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐயா ஐயா எதுக்குயா இந்த ப்ரெஸ் மீட்டு? உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, போட. ஐயா ஐயா இது செய்தியாளர்கள் சந்திப்பு, கொஞ்சம் பார்த்து. அது என்னன்னா, என்னுடைய மகனுடைய மனைவியை அவங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அக்கா யூனிவர்சிட்டி அந்த ஒரு பிரச்சனைக்காக அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. அந்த கைதை எதிர்த்து ஒரு அறிக்கை நான் விட போகிறேன். சன் கட்சி இது வரைக்கும் என்னென்ன ஆட்சி செஞ்சு அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பற்றி நான் தெளிவாக பார்த்தீங்கல்ல, இதில் நான் சொல்ல போகிறேன். காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கும் அவர்கள் காவல்துறையின் செயல்பாடுகள் ஐயா 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 என்னங்க ஆச்சு? இவ்வளோ நேரம் அப்படியே அங்கே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மூவரின் கட்டுப்பாட்டாலும் காவல்துறை இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் யாராச்சும் மறுக்கிறீங்களா? ஐயா இல்லைங்கய்யா மறுக்கிறது தான் மறுத்துட்டு போங்களா, வெங்காயம். மறுக்கிறதா மறுத்துட்டு போங்க. யாராவது மறுக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு அது காதில் பட்டதை நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஐயா இப்போ உங்கள் பையன் பெட்டிமணி அவர்கள் உங்கள் கூட சமரசம் செய்ததாக ஒரு செய்தி வருது, அது உண்மையா இல்லையா? ஏங்க, எனக்கும் என்னோட மகன் பெட்டிமணி அவர்களுக்கும் இந்த கருத்து வேறுபாடு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் குடும்ப சண்டை. அப்பனுக்கு பிள்ளைக்கும் 1000 இருக்கும். அப்போ நான் அவ்வளோ சாப்பிட்டேன்னா அவன் இவ்வளோ சாப்பிடுவான். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேணாம், ஓகேங்களா? அது எங்கள் கட்சி விவகாரம். நீங்கள் கொஞ்சம் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், ஓகேங்களா? சரிங்க. அடுத்து இனியாவது அவருக்கு அதாவது சன் கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருந்தாரு, கைலாபுரத்துலேருந்து கைலம் வருது அப்படின்னு சொல்லி. அது ஒரு நல்ல நகைச்சுவை ஞாபகம் வருகிறது இந்த தருணத்தில் எனக்கு. அதற்கு பிறகு இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் தான் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு யாரை கண்டும் பயம் கிடையாது. புரியுதா? பயம் கிடையாது. அடுத்து நான் திரும்ப சொல்கிறேன், நான் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. புரியுதுங்களா? ஐயா உங்க பின்னாடி சரக்கு பாட்டில் யாரும் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. யார் அவன்? யாரா அவன்? ஐயா அது காலி பாட்டில், அதெல்லாம் உங்களுக்கு தேவை. ஏங்க, ப்ரெஸ் மீட்டை மட்டும் பாருங்க, பின்னாடி பார்க்காதீங்க. எனக்கு வைங்க நீங்கள் ஃபோக்கஸு. அதெல்லாம் பின்னாடி வைக்கிறது. அடுத்து இப்போது டாஸ்மாக் சந்து கடைகளை மூட வேண்டும். இப்போ நம்ம அந்த டாஸ்மாக் சந்து கடைகளை மூட வேண்டும், கண்டிப்பாக மூட வேண்டும். ஏன்னா அவன் இந்த டாஸ்மாக்கால் நிறைய பாதிப்பு வருது தமிழக மக்களுக்கு. அதை கண்டிப்பாக மூட வேண்டும் என்பது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். நான் தைரியமாகவே சொல்கிறேன். டாஸ்மாக் இப்போலாம் எப்படி கூப்பிட்டா தெரியுதா? சரக்கா? சரக்குன்னு சொன்னால் தான் இப்போல்லாம் தெரியுதான். பாருங்களேன், அது என்னங்க, அது சந்து கடை பொந்து கடை? சொல்லுங்க ஐயா. எங்களுக்கே கடைனா என்ன? எங்களுக்கே தெரியலைங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. பொந்து கடை அப்படின்னா என்னன்னா, சந்து உள்ள போய் பொந்து மாதிரி ஒரு இடத்துல குடிப்பான் பார்த்தீங்களா, அது பேரு தான் பொந்து கடை. ஐயா புரியுதுங்களா? ஐயா சொல்லுங்க. என்னங்க பார்த்த மாதிரியே சொல்றீங்க, ஏதாவது அனுபவம் இருக்கா? ஏங்க இந்த பாருங்க, என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, என்கிட்ட கொடுங்களான்னு பார்க்காதீங்க. அது அந்த கடை ரொம்ப அத்தியாவசியமானது. எது? அந்த சந்து கடை பொந்து கடை ரொம்ப அத்தியாவசியமானது இல்லை, ரொம்ப எமர்ஜென்சி.
இப்போ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியோட இந்த எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமா எமர்ஜென்சி. ஓகேவா? அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 4809 கடை வந்து இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4809 கடை வந்து இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த இடத்துலையும் கூலிங்காக கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க சொல்றீங்க? கூலிங்கா? அது வந்து நம்மளுக்கு ஒரு ரகசிய தகவல் மூலிமா வந்து வந்துச்சு. அதை நம்ம கட் பண்ணிடுவோம் சார். எடிட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா? அது வந்து தமிழ்நாட்டில் ஐயோ டேய் வென்றுங்களா? அடுத்த பேப்பர் எத்தனாடா? என்ன ஆச்சு தலைக்கு எரிகிறீங்க மூட்டு போ. அடுத்து ஐயாவோட பாட்டில். ஐயாவோட பாட்டில் போ போ டக்குன்னு போ. சரி. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்கள் பரவுவதை வந்து நிறுத்த வேண்டும். ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்கள்லாம் பரவுவதை வந்து நிறுத்த வேண்டும். இப்போல்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்துலாம் இறக்குமதி செய்கிறதெல்லாம் யாருமே அது மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் வந்து அங்கங்கே நிர்வாகம் வச்சு அவங்களே தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த பிரேக்கிங் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. எல்லாருமே தன்னை வந்து அந்த வெப் சீரிஸில் வர வால்ட்டா நினச்சிருக்காங்க. அதனால் அவங்களே வந்து ஓனாக ரெடி பண்ணி அவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்களாம் பிரேக்கிங் பேட். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலைங்க ஐயா. பாருங்க, நீங்கள் பார்க்கல, ஆனால் அதை பார்த்து ஒரு நிர்வாகமே வந்து அமைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஐயா, இப்போ கடைசியாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சன் கட்சி ஆட்சி சரியில்லைங்க. இதை பாரு, நீங்கள் வந்து இப்போ அடுத்த தேர்தலில் பாருங்கள் என் கட்சி எப்படி வந்து வேலை செய்ய போகுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து அப்போ இளைஞர் அணி கழக தலைவர் தான் யாரு? இவ்வளோ குழப்பத்துக்கு அப்புறமா யாரை தான் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, நான் முகுந்தன் தான் மாணவ இளைஞர் அணி தலைவர். அதை நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? மறுபடியும் கேட்டுனுக்கிறீங்க, அறிவே இல்லாம. டேய் வா. ஐயா ஐயா ஏய் ஐயா, உங்க பாட்டில் திருடிட்டு போனவன் புஷ்ஷங்க. அவனை முட்டி போட சொல்லு. சரிங்க ஐயா. இப்போ உங்க மகன் பெட்டிமணியோட சண்டை சச்சரவு எல்லாம் முடிஞ்சிச்சா? ஏங்க, நாங்கள் வந்து நல்லா சேர்ந்து உக்காந்து அந்த கையில் ஒரு பாட்டில் ஆச்சு. ஐயோ அது வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உக்காந்து நாங்கள் சமரசம் ஆகிட்டோம். எங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்து 1 செகண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அந்த வீடியோலாம்? எப்படி உக்காந்து பேசிட்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏங்க நல்லா இருக்கு குடும்பத்தில் கும்மி அடிக்கிறீங்க? ஐயா, இதுக்கப்புறம் இந்த கட்சி ஒன்றுபட்டு இருக்குமா இல்லை பிளவுபட்டு இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகத்தின் கூறியது. கேள்வி கேட்குறான், ஏதாவது உருப்படியாக ஏதாவது தெரியுற மாதிரி கேள்றாரே. நான் தான் சமரசம் இல்லாமல் ஒத்துமையாட்டம் பிளவுபட்டு இருக்குமா இல்லை மிளகா போட்டு இருக்குமான்னு வெறுப்பு ஏற்றுனுக்கிறான். அப்போ முடிச்சிடலாங்களா? என்னத்தை முடிச்சிடலாங்களா? கதையை. யாரோட கதையை? உங்களோட கதையை தான் சொல்கிறேன். இல்லையே, என்ன பேசுகிறேன்னு புரியலையே எனக்கு இப்போ. அதாவது உங்க பையன் வந்து உங்களை கூடோடு அழிக்கிறத ஒரு பிளான் வந்திருக்குங்க. ஏங்க, அது வந்து எங்கள் குடும்ப விஷயம். ஓகேங்க, அதெல்லாம் நீங்கள் தலையிடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து கட்சி வந்து என் பையனே சொல்லிட்டான். அவன் சொன்ன மாதிரி இது ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு அவனை மாதிரியே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சும்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்க. தேவையில்லாமல் பேசுன்னு அவன் இருக்கிற வெறுப்பில் அந்த நாய் அப்படி பண்ணி தொலைஞ்சதால இந்த நாய்கிட்டலாம் நான் பேச்சு வாங்கி இது கண்ணை நல்லா ஊட்டி பேசலாம். இதுக்கப்புறம் மாணவர் இளைஞர் அணியா முகுந்தன் தான். ஆமாங்க, உறுதி மாணவ இளைஞர் அணி தலைவர் முகுந்தன் தான் உறுதி. அது வந்து அன்புமணியும் வந்து சமரசம் ஆயிட்டாப்புல. அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நான் பேசி புரிய வச்சுட்டேன். அறிவில்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் வந்து பேசி புரிய வச்சிட்டேன். போதுமா உங்களுக்கு? ஐயா போதுங்க. அவன் பேசு. ஏஞ்சி கிளம்ப மூடினே எல்லாரையும் அடிச்சு தொத்துறாடே. ஏமா அந்த கேமரா ஆஃப் பண்ணுமா? ஐயா ஐயா, அந்த சரக்கு பாட்டில் உடஞ்சிச்சியா? எனக்கு தெரிஞ்சு இவன் தான் குஷ்டுக்கிறான்னு நினைக்கிறேன். எது? ஐயோ டேய் பைக்கா, அறிவு கெட்ட கம்யூனிட்டி, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஐயோ சத்தியமா இதுக்கப்புறம் நீ படமே பண்ணாதடா.
எனக்கு வர ஆத்துறதுக்கு அறிவு கட்ட கம்நாட்டி. யோ 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 ஏன் தேவையில்லாம தேட்டரை பார்த்து கத்தினுக்கிறேன், என்ன ஆச்சு உனக்கு? ஐயா உங்களுக்கே தெரியும் எங்க ஆள் எத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு தூரம் படம் நடிக்கிறாரு. ஆனா அவன் என்னடா பொங்கலுக்கு வரல சொல்லிட்டா. ஐயா உங்களுக்கு வரலையா? அந்த சவடிக்கா. ஆமாங்க அதேதாங்க, எனக்கு அப்பவே தெரியும். அது படம் ஏதோ பாவம் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு போய் தியேட்டர்ல அசிங்கமா திட்டுனீங்க. எங்க ஃபேமிலிலாம் வந்துருக்குதுங்க. எங்க இருக்கட்டும்ங்க, அதுவே ரொம்ப வருஷம், எப்போ 1.5 வருஷம் கழிச்சுங்க நான் வெயிட் பண்றேங்க. எங்க ஆளு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ஐயோ ஐயோ அவர் நடிக்கிறாரு, நந்து வராரு. அவரோட நீங்க நல்லா நடிக்கிறீங்க ஐயா. ஐயோ அதாங்க. சரி விடுங்க, என்ன விட்டுருங்க, ஏதோ போஸ்ட்போன் ஆயிடுச்சு விடுங்க. ஐயா போஸ்ட்போன் பண்ணது கூட பரவாயில்லைங்க, ஆனா கடைசியா சொன்னா பாருங்க. என்ன சொன்னா? ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட், உங்க புரியுது, இருந்தாலும் தப்பு தாங்க. ரணகாலத்துலயும் குதூகலம் கேக்குது உங்களுக்கு. சரி விடுங்க, இருந்தாலும் இப்போ போஸ்ட் பண்ண ஆகி போச்சு. நீங்க கத்துறதால அவர் காது வந்து உடனே ரிலீஸ் பண்ண போறாரு, அதெல்லாம் இல்ல, விட்டுடுங்க. இந்த மாதிரி தேட்டர்ல ஆபாசமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. குடும்பம்லாம் வந்து இருக்கு, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்க, அதை மட்டும் பண்ணிடுங்க போதும். சொல்லுங்க. மறக்காம வாய்க்கொழுப்பு தானே? ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்க. வாய்க்கொழுப்புக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, என் வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, நீங்க திட்டு தீத்துருங்க. ஏய் அறிவு கட்ட லூசு.